நான் கஷ்டப்படுறப்பவும் எனக்காக நீங்க தான் அதிகமா கஷ்டப்படுறீங்க. நான் சொல்லாமலேயே என் கண்ணீரோட அர்த்தம் உங்களுக்கு புரியுது. அதுதான் காதல்னா நான் உங்களை முழு மனசோட ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆதி, இந்த நிமிஷத்துல இருந்து உங்களோட கனவுகள் என்னோட கனவுகளாவும், உங்க சந்தோஷம் ஏன் சந்தோஷமாவும், எத்தனை சோதனை வந்தாலும் உங்க கைய பிடிச்சு உங்களோட நடக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரு அழகான வரம் ஆதி. பாரதி, இந்த நிமிஷம் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு தருணம். இவ்வளவு நாளா என் இதயத்துக்குள்ள இருந்த ஆசைக்கு இன்னைக்கு தான் உயிர் கிடைச்சிருக்கு. நீங்க என் காதலை ஏத்துக்கிட்டது எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க காதலனா மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்டா, உங்க நம்பிக்கைய, உங்க வாழ்நாள் முழுக்க நான் இருப்பேன். I love you, பாரதி. உனக்கு நான் நாளைக்கே இதே மாதிரி நிறைய பலூன் வாங்கி தரேன், ஓகேவா? உனக்கு இத கொடுக்கறதுல ஒரு கஷ்டமும் இல்லையே. வா. தேங்க்ஸ் தமிழ். நாளைக்கு நான் உனக்கு கண்டிப்பா வேற பலூன் வாங்கி தரேன். இப்ப நீ போய் படு போ. இப்பவே இந்த நிமிஷமே நம்ம 2 பேரோட மூச்சு காத்தும் இந்த பலூன்ல ஒன்னா சேர்ந்திருக்கிற மாதிரி உங்க கூட சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்காதே. ஆனா எங்க உங்களுக்கு உண்மை தெரிஞ்சா உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுமோன்னு பயந்து என் மனசுல இருக்கிற மொத்த ஆசையும் மறைச்சிட்டு உங்களை தினமும் பாக்குற சந்தோஷத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னும் ஏண்டி கத்துற? ஏய், நான் தான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நடுராத்திரியில இப்படி பேய் மாதிரி முகமுடி மாட்டிட்டு வந்து நிக்கிற. வர வர நீ செய்யறதெல்லாம் பார்த்தா பயம் வர மாதிரி ஆயிடுச்சு மித்ரா. சரி சரி, சாரி. நான் முகமுடி என் முகத்துல இருக்கிறதே மறந்துட்டேன். சரி இந்த புடி. இத எதுக்கு என்கிட்ட குடுக்குற? முகம் தெரியாம இருக்கதா? அதுதான் எதுக்குன்னு கேக்குறேன். கொஞ்ச நேரம் தூங்குனதும் நான் சொன்ன எல்லாமே மறந்துட்டியா? ஏய், இன்னைக்கு லேப்டாப்ப பாரதி ரூம்ல இருந்து திருடணும்னு சொன்னல. ஓ ஆமால, மறந்துட்டேன். நல்லா மறந்தப்போ. சரி போர்வேடு குடு. இந்தா. ஆமா மித்ரா, அவ ரூம்ல இருக்கிற லேப்டாப்ப நாம எதுக்கு எடுக்கணும்? ஷோ கடவுளே, அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதனால
அந்த லேப்டாப் நம்ம கைக்கு எப்படியாவது வந்தாகணும். வா போலாம். ஏய் என்ன இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? இல்ல மித்ரா, இதே மாதிரிதான் பாரதியோட செயினை திருடணும்னு ஒரு பாட்டிய நைட்ல கூட்டிட்டு வந்தோம். அப்ப ஆளை மாத்தி அந்த பாட்டி ஏன் செயினை அடிச்சிட்டு போயிட்டா. இப்ப என்ன பண்றது? போய் பாரதியை எழுப்பி லேப்டாப் எங்கன்னு கேளு. அவ எடுத்து கொடுப்பா. அப்படியே உனக்கு சொல்ல போறோம் பாரு. என்ன பண்றதும் ஓ எல்லா இடத்துலயும் தேடு. இங்க பாரு, பிரவுன் கலர் பேக்ல தான் லேப்டாப் இருக்கு. போ போ போ. மித்ரா, இந்த கெட்டப்ல வந்தா என்னால உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு எந்த முட்டாள் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. இல்ல இதெல்லாம் உன்னோட பிளானா? நீ ஒரு அதி புத்திசாலின்னு இப்பதான் எனக்கே தெரியுது. நல்லா மாட்டினியா? நாசமா போக எடுபட்ட பயல்களா, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. விடாத புடி. ஏய் நில்லுங்க, நில்லுங்க சொல்றல. யார் வீட்டுக்கு திருட வந்திருக்கீங்க? யாரா நீங்க? யாரு திருட வந்திருக்கீங்களா? யாரா நீங்க? யார் நீங்க? ஓடு, ஓடுறா, ஓடுறா. ஏய் எங்க ஓடுற? நில்லு. ஐயோ, தண்ணி குடிச்சிட்டு வரலாம்னு போயிட்டு வரதுக்குள்ள இவங்க மாட்டிக்கிட்டாங்களா? நல்லா வேணும் உனக்கு. திருட 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 திருட. பாட்டிமா, என்ன இந்த நடுராத்திரியில ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு இருக்கீங்க? வயசான காலத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அட லூசு பயல, லூசு பயல, வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான்டா. திருடனா? எங்க ரூமுக்குள்ள திருட வந்தவங்கள பாரதி கண்டுபிடிச்சு அவங்கள துரத்தி அடிச்சிட்டு இருக்கா. நீ என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க? போடா, போய் ஆம்பளையா லட்சணமா அந்த திருடங்களை போய் புடி. நான் ஆம்பளை தான். இப்ப எப்படி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அந்த திருடனை ஓடி போய் பிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. கிழிச்ச வாய் தான் பேசிட்டு இருக்க. முதல்ல போய் திருடங்களை புடி போ. பிடிக்கிறேன்.